அக்வேரியம் ஷாப்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி கரண்ட் வரலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளும் போய் பார்த்துருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்வெர்ட்டர் வந்து ப்ளக்கு போட்டிருக்காங்க. அந்த ப்ளக்கு ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிருக்கு. இந்த கடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் லைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதில் தான் வந்து இன்வெர்ட்டருக்கு போட்ட 3 பின் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போனது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி போல் போயிருந்தோம். அதனால் வந்து நம்ம வந்து லைனை பார்த்தீங்கன்னா த்ரூ பண்ணி விட்டுட்டோம். ஆனால் த்ரூ பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கையில் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. டெஸ்ட் வச்சு பார்த்துருந்தோம் அந்த போர்டில். அங்கே பாருங்கள் ஃபுல் சப்ளை வந்து அந்த போர்டு ஃபுல்லாகவே ஃபுல் சப்ளையில் வந்துட்டு இருக்குது. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டிக்கு வந்து நம்ம வந்து ஏர் பபிள் போட்டிருப்போம். அந்த ஏர் பபிளில் வந்து அந்த ஏர் பபிளில் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருந்திருக்கு போல இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து சுவிட்ச் போர்டு ஃபுல்லாகவே வந்து ஈரப்பதம் இருந்தனால வந்து சுவிட்ச் ஃபுல்லாகவே ஷாக் அடிச்சிட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து இதுக்கு பின்னாடி ஒரு தொட்டி இருந்தனால அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த சுவிட்ச் போர்டை வந்து கை வச்சு போடுறது கிடையாது சுவிட்சை. அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கை உள்ளே போகாதனால ஒரு மர குச்சியை வச்சு தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஷாக் அடிக்கல. இந்த போர்டில் தான் பார்த்தீங்கன்னா மீட்டர்லேருந்து டேரெக்டாக வந்து இந்த போர்டுக்கு லைன் வந்து இதுலேருந்து டிபி சுவிட்ச் போர்டு தான் லைன் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் சுவிட்ச் டிபி சுவிட்ச் தான் போட்டிருக்காங்க, எம்சிபி போடல. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம கல்லாப்பெட்டிக்கு பக்கத்தில் மாற்றிட்டு சுவிட்ச் போர்டை அது பக்கத்துலேயே ஒரு எம்சிபி வச்சு கொடுத்துருக்கோம்.